ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸை பற்றி தான். அது தான் பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி ஒரு டயலாக்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாயமான இடம். இந்த பகுதி பற்றியும் அதோட பின்னணி பற்றியும் எதுக்காக அந்த விஷயங்களை பேசுகிறாங்கன்னு பற்றியும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனே வந்து சேரும். பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்கிறது மொத்தத்தில் ஒரு முக்கோணமாக இருக்கிற 3 இடங்களை கொண்டது தான் சொல்கிறோம். இதில் போர்ட் சைம்பர், பஹமஸ் மற்றும் வெக்சினா ஐலாண்ட்ஸ்னு 3 இடம் இருக்குது. இது முக்கோண வடிவில் அமைஞ்சிருக்கு. இந்த முக்கோணத்தில் நடந்த சில விசித்திரமான சம்பவங்கள் இருக்குது. சிலன்னு சொல்ல முடியாது, நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இந்த இடத்த ஒரு மாயமான இடமா பார்க்க வைக்குது. இந்த இடத்துல நிறையவே மர்மமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறையவே விமானங்கள், கப்பல்கள் காணாம போயிருக்கு. அப்படிப்பட்ட சம்பவங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா, ஒரு முறை 1930ஆம் ஆண்டு ஏயோட்டு வீரான்ற ஒரு கப்பல் கடல்ல போயிட்டு கொண்டு இருக்கு. இந்த கப்பல் போற வழியில இருந்த ஒரு இடம் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். சரியா இந்த கப்பல் இந்த இடத்தை கடக்கிற நேரத்துல காணாம போயிடுச்சு. இந்த கப்பல்ல ஏராளமான மக்கள் வந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த கப்பலா மாயமா மறைஞ்சிட்டாங்க. இந்த கப்பல் மறைஞ்சதை அறிஞ்ச ரெஸ்கியூ டீம் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து அந்த கப்பலை தேடுறாங்க. ஆனால் அந்த கப்பல் இருந்ததுக்கான ஒரு சாட்சியும் கிடைக்கல, அது மூழ்கினத்துக்கான ஒரு சாட்சியும் கிடைக்கல, அங்கிருந்த மக்கள் எங்கே போனாங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. அவங்களுக்கு இது என்னென்ன புரியாமல் அவங்க திரும்பி வந்தாங்க. அன்னைக்கு அந்த கப்பலோடு சேர்ந்து அந்த ஆயிரக்கணக்கான மக்களும் மாயமாக மறைஞ்சிட்டாங்க பெர்முடா ட்ரையாங்கிள்ஸில். அடுத்த சம்பவம் ஃப்ளைட் 19 டிசம்பர் 5, 1945ஆம் ஆண்டில் 5 பேரை கூட்டிக்கிட்டு பறக்குது. இந்த விமானம் திடீர்னு ஒரு திசை தவறி வேறொரு பாதைக்கு போகிறாங்க. அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ். ஆனால் அது அவங்களுக்கு அப்போ தெரியலை. அதை பார்த்து அவங்களோட லாஸ்ட் ரேடியோ மெசேஜில் இது ஏதோ வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது, இங்கே நிறைய மர்மங்கள் இருக்குது, இங்கே இருக்கிற கடல் கூட மர்மம் நிறைஞ்சதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட விமானம் காணாம போகுது. காணாம போன விமானிகளையும் விமானத்தையும் தேடி அதே பெர்முடா ட்ரையாங்கிள்ஸுக்கு இன்னொரு விமானம் வருது. ஆனால் அந்த விமானமும் சரியா பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ்லேயே காணாம போகுது. இதுவரை ஃப்ளைட் 19 பெயர் பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ் மர்மத்தை ஒரு சின்னமாகவே இருக்குது. USS சைக்ளோப்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய கப்பல் மார்ச் 1918ஆம் ஆண்டு புறப்படுது. இதில் 309 கடற்படையினர் இருந்தாங்க. இந்த அமெரிக்காவோட கப்பல் பெருமளவான எரிவாயு மற்றும் பொருட்களை ஏற்றி கொண்டு புறப்படுது. இது பெர்முடா ட்ரையாங்கிள்ஸை கடந்து செல்றப்ப எந்த சிக்னலுமே இல்லாமல் மறைஞ்சு போகுது. இது அவங்களோட மிகப்பெரிய கப்பல், நிறைய எரிவாயு பொருட்கள் இருந்துச்சு. ஸோ அந்த கப்பல் எப்படி மறைஞ்சு போகலாம், அந்த கப்பலை தேடுன்றதுக்காக அமெரிக்காவிலிருந்து ரெஸ்கியூ டீம் வருது. அவங்க அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ஸில் முழுக்க எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த கப்பலோட ஒரு பாகம் சரி கிடைக்கல. ஸ்டார் டைகர்ன்ற ஒரு விமானம் காணாமல் போகுது. ஸ்டார் டைகர்ன்ற விமானம் பெர்முடா ட்ரையாங்கிள்ஸை வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னிலிருந்து எல்லாமே சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் பெர்முடா ட்ரையாங்கிள்ஸுக்கு நுழையிறப்ப அந்த விமானம் காணாமல் போகுது. அந்த விமானமோட ரேடியோ தொடர்பும் இல்லாமல் போகுது. இதற்கு பிறகு யாருமே அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியலை. அதே மாதிரி 1 வருடம் கழிச்சு இன்னொரு விமானம் போகுது, ஸ்டார் ஏரியன்னு. அதுவும் அதே போல் அதே இடத்துல காணாமல் போகுது. அதே போல் February 1963ஆம் ஆண்டு SS மெரின் சல்ஃபர் குயின்ற ஒரு கப்பல் போகுது. இந்த கப்பல் 15,000 டன் தரமான சல்ஃபர்களை ஏற்றிக்கொண்டு பெர்முடா ட்ரையாங்கிள்ஸை கடந்து செல்றப்போ திடீர்னு அதோட ரேடியோ மவுண்ட் காணாமல் போகுது. முழு கப்பலும் அதில் இருந்தவங்களும் காணாமல் போகிறாங்க. இவ்வளோ மர்மமான சம்பவங்கள் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ஸில் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே சிமிலரான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, காணாமல் போன விமானங்களும் கப்பல்களும் எந்த தடயமுமே இல்லாமல் ஒரே இடத்துல காணாமல் போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பெர்முடா ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற காந்த ஒடுக்குகளா, இல்லைன்னா அங்கிருக்கிற கடல் வானிலை மாற்றங்களா, அப்படியும் இல்லைன்னா ஏதாவது புரியாத சக்திகளா?
இது எல்லாமே இன்னைக்கு வர காட்டியுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மங்களாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மர்மங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.